வெல்கம் டு வைஷு சமையல். நம்ம வீட்டு சமையலில் நம்ம இன்னைக்கு மருத்துவ குணம் அதிகம் நிறைந்த தும்பைப்பூ ரசம், இது சூப் மாதிரியும் நம்ம குடிச்சிக்கலாம். இதை எப்படி செய்யலான்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தும்பைப்பூ ரசம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது 6-7 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய நல்ல சத்தான ஒரு வகை ரசம் இது சளி இருமல் இருக்கிற டைமில் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த சளி ஈஸியாக வெளியேறிடும். ஸோ இந்த ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான ரெக்வஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த தும்பைப்பூவில் பூ, அதோட இலைகளும் மருத்துவ குணம் நிறைய இருக்குது. நம்ம பூவை வச்சு ரசம் செய்ய போகிறோம். இந்த இலைகள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு மேலே ஏதாவது பூச்சிக்கடிகள் ஏதாவது கடிச்சிருந்ததுன்னா நமக்கு அது என்ன பூச்சினே தெரியாது, ஆனால் லேசாக வீங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் இந்த தும்பைப்பூவை ஸ்கின்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணால் நல்ல எஃபெக்ட் இருக்கும். இப்போது இந்த தும்பைப்பூ ரசம் செய்கிறது பார்த்துடலாம். ரசம் செய்கிறதுக்கு மிளகு 5-6 மிளகு, நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா 3 மிளகு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய குழந்தை அப்படின்னா, 1 வயசு தாண்டின குழந்தை அப்படின்னா நீங்கள் 6 மிளகு வச்சுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பூண்டு 1 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக தட்டி நம்ம தண்ணியில் சேர்த்துடணும். தண்ணி இப்போ 100 ml தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பூவை கொதிக்க வச்ச பிறகு அது 50 ml தண்ணியாக கம்மியான பிறகு நம்ம எடுத்து அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது கூடவே 2 கல் உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா பூவை சேர்த்துடணும். தண்ணி இப்போ 200 ml தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் இந்த பூவை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம தட்டி வச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததும் அந்த பூவில் இருக்கிற சாறு எல்லாமே, அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில், அந்த ரசத்தில் நமக்கு இறங்கிடும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வடிகட்டி குழந்தைங்களுக்கு அப்படியே குடிக்க வைக்கலாம். சூப் மாதிரி குடிக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இட்லி, தோசை இந்த மாதிரி கொடுக்குற குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்ற ஆரம்பிச்சிடுவாங்கள்ல ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம், அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இட்லியோட சேர்த்து இதை இட்லியில் ரசம் மாதிரி தொட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க நம்ம அப்படியே அந்த பூவோடவே சேர்த்து அந்த ரசத்தை குடிச்சிடலாம். வடிகட்டணும்னு அவசியமே இல்லை. அந்த பூவோட சேர்த்து நம்ம அந்த ரசத்தை குடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.